வெல்கம் டு தமிழ் கியூரிங் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, இரவில் நாம் தூங்கும்போது மாரடைப்பு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பொதுவாக இந்த மாரடைப்பு எப்போ வேணுனாலும் ஒருத்தருக்கு வரலாம். காலையிலும் வரலாம், மதியமும் வரலாம், சாயந்தரமும் வரலாம், இரவு வரலாம், தூங்கும்போது கூட வரலாம். அது எந்த நேரத்தில் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இரவு நேரத்தில் நம்ம தூங்கும்போது திடீர்னு நமக்கு மாரடைப்பு வந்துருச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அப்படி நமக்கு தூங்கும் நேரத்தில் நமக்கு மாரடைப்பு வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு சில பல அறிகுறிகள் இருக்குது. ஸோ அந்த அறிகுறிகளை நீங்கள் கவனமாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் தூக்கத்தில் உங்களுக்கு மாரடைப்பு வரப்போகிறத முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை உங்களால் எடுக்க முடியும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, சீரற்ற இதய துடிப்பு. இரவு நேரங்களில் இதய துடிப்பு வேகமாகவோ அல்லது சீராகவோ இல்லாமல் இருப்பது மாரடைப்பு ஏற்பட போவதற்கான முக்கிய அறிகுறியாகும். 5 நிமிடங்களுக்கு மேல் உங்கள் இதய துடிப்பு இதே நிலையில் தொடர்ந்தால் அதை அலட்சியமாக கருதாமல் உடனடியாக மருத்துவரை அணுகுவது இழப்புகளை தவிர்க்க உதவும். உடனடி சிகிச்சையாக தண்ணீரும் குடிக்கலாம் அல்லது ஆஸ்பிரின் எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் இது தற்காலிகமானது தானே, இது நிரந்தரமான தீர்வு அல்ல. ஸோ அதனால் மருத்துவமனைக்கு செல்வதே அவசியம். இரண்டாவது, வியர்வை. காலையில் எழுந்திருக்கும் போது உடல் அதிகமாக வியர்ந்திருந்தால் மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என ஆய்வுகள் கூறுகிறது. வியர்வை என்பது நம் உடலின் ஆரோக்கியத்துக்கு அவசியமான ஒன்று. ஆனால் தேவையற்ற நேரங்களில் காரணமே இல்லாமல் வியர்வை வரக்கூடாது. அது நிச்சயம் ஆரோக்கியம் இல்லாததற்கான அறிகுறியாகும். அதற்காக இரவில் வியர்த்தாலே பயம் கொள்ள தேவையில்லை. நீங்கள் அணிந்திருக்கும் உடை நனையும் அளவிற்கு வியர்த்தால் நிச்சயம் நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். மூன்றாவது, தூக்க கோளாறு. இது பெரும்பாலும் அனைவருக்கும் இருக்கும் பிரச்சனை தான். இதற்கு சோர்வு, பணிச்சுமை என பல காரணங்கள் இருந்தாலும் மாரடைப்பு ஏற்படுவதற்கு முன்னரும் இந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடும். எனவே காரணமின்றி தூக்க கோளாறு இருந்தால் உடனடியாக பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளவும். மருத்துவரை அணுகாமல் தூக்க மாத்திரைகளை உபயோகிப்பது மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும். நான்காவது, மார்பு வலி. இது மிகவும் மெதுவான மற்றும் எளிதில் கண்டறியக்கூடிய ஒரு அறிகுறிதான். ஆனால் அலட்சியமாக விட்டுவிடக்கூடாத ஒரு அறிகுறியாகும். தூங்கும்போது ஏற்படக்கூடிய மூச்சு திணறல், மெல்லிய மார்பு வலி போன்றது உங்கள் தூக்கத்திலிருந்து உடனடியாக விழிப்பட செய்யலாம். மெல்லிய மார்பு வலிதான் இருப்பினும் மிகவும் ஆபத்தான அறிகுறியாகும். வலி குறைவாக இருப்பதால் வேறு காரணத்தால் வலிக்கிறது என நீங்கள் அலட்சியமாக விட்டுவிடலாம். ஆனால் அதன் விளைவே மோசமானதாக இருக்கும். மருத்துவர்கள் இது போன்ற அறிகுறிகளுடன் ஏற்படும் மாரடைப்பை அமைதியான மாரடைப்பு என்றும் அழைக்கிறார்கள். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய அறிகுறி என்னன்னா, உடல் வலி. சிலர் தூக்கத்தில் அசௌகரியம், தோள்பட்டை, கழுத்து, வயிறு போன்ற இடங்களில் வலி ஏற்படுவதால் தூக்கத்தில் இருந்து முழித்து விடுவார்கள். தோள்பட்டை தானே வலிக்கிறது என்று நினைக்கக்கூடாது. நாம் உடலின் அனைத்து பாகங்களும் இதயத்துடன் இணைந்திருப்பதுதான் பரிந்துரைக்கப்பட்ட வலி என்றழைக்கப்படும். இந்த அறிகுறிகள் காணப்படும் மாரடைப்பு ஏற்பட போவதற்கான முக்கிய அறிகுறிகளாகும். மாரடைப்பு என்பது முன்கூட்டியே அறிய முடியாமல் போனாலும் இது போன்ற அறிகுறிகள் இருக்குமாயின் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. சீரான இடைவெளிகளில் பரிசோதனை செய்து உங்களுடைய இதயத்தின் ஆரோக்கியத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஸோ இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.